என் லைஃப்பில் என்னை எப்போவுமே மோட்டிவேட்டடாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கோட் நான் சொல்லவா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஐ திங்க் 6th ஸ்டாண்டர்ட் படிப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய இங்கிலீஷ் டீச்சர், அவங்க பேர் பார்பரா மேம், பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நல்ல டால் ஃபிகராக அப்படியே ஜைஜாண்டிக்காக நடந்து வருவாங்க. அவங்க ஸ்மைல் பண்ணி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவங்க ஒரு டைம் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதை நான் முடிக்காமல் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அவங்க கொடுத்த இம்போசிஷன் என்னன்னு பார்த்தா, அந்த அசைன்மெண்ட்டை 100 டைம்ஸ் பிஃபோர் கோயிங் ஹோம் நம்ம முடித்து அவங்கக்கிட்ட காமிக்கணும். யூ ஓன்ட் பிலீவ், நான் அன்னைக்கு பிரேக்குக்கு போகல, லஞ்சுக்கு போகல, ஈவன் தண்ணி கூட குடிக்கல. அப்போல்லாம் நக்கல்ஸ்லேயே அடி விழுகும். ஸோ கண்டிப்பாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருக்கேன். முடிக்கவே முடியல என்னால். ஆனால் என் கூட இம்போசிஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாட்டு கேஷுவலாக பிரேக் போகிறாங்க, லஞ்ச் போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க. அப்போ நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் தான் வந்து முடிக்க போகிறேன். அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர்கிட்ட நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். டீச்சர் வந்து கரெக்டாக என்கிட்ட செக் பண்ணும் பொழுது 98th டைம் நான் எழுதுறேன். கிட்ட வந்தேன்னா, மேம் ஐ கம்ப்ளீட்டட் 98 டைம்ஸ் மேம் அப்படின்னு சொல்கிறேன். வாட் அபவுட் த அதர் 2 டைம்ஸ் அப்படின்னாங்க. குடன்ட் மேம் சொன்னேன். வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது கூட எழுதலை. அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கங்கிறதுல எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கோட் வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேன்னு சொன்னாங்கல்ல, இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அந்த கோட் என் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ, இந்த விஷயத்தை நான் எப்படியாவது முடிச்சிடணும், நான் நினச்சேன்னா இதை சாதிக்க முடியும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபேஸ், அவங்க சொன்ன அந்த கோட் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் வரும். இதுக்கு மேலே இதை ஃபினிஷே பண்ண முடியாதுன்னு இருக்கும். அந்த விஷயத்தை கூட இல்லை, நான் நினச்சேன்னா இதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாக அந்த விஷயத்தை நான் முடிப்பேன். என் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல விடு, போதும், இதுக்கு மேலெலாம் செய்ய முடியாது, விட்டுரு, இட்ஸ் ஓகே, யூ ஹாவ் அன் எக்ஸ்கியூஸ், நீ சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு. நோ, வை ஷுட் ஐ கிவ் தட் எக்ஸ்கியூஸ்? என்னால் நினச்சா இதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நைட்ஸ் தூங்காமல் கூட சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா அந்த கோட், இட் கீப்ஸ் இன்ஸ்பைரிங் மீ ஆல்வேஸ். தட் இஸ் மை மோட்டிவேஷ்னல் கோட். நீங்களும் உங்களோட லைஃப்பில் சில விஷயம் சாதிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே, இந்த கோட்டை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் செய்யுங்க. உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும்.